இன்னைக்கு வாழைத்தோப்புக்கு வந்த அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சு அப்படியே காரசாரமான சிக்கன் கிரேவி ஃப்ரை பண்ணி அதுல பெப்பரை தூவி ஸ்பெஷலான முட்டை கிரேவி செஞ்சு இன்னைக்கு 3 பேரும் சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு கட்டு ரெடியா? ரெடி ஜூட். சிக்கன் கிரேவி செய்ய எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சமைக்கிற கேப்பில் நாங்கள் ஜூஸ் குடிக்கிறோம். உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கலாம். முட்டைக்கும் போட்டுருக்குறேன். கிளறிக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன்லேயே பாரு எவ்வளோ தண்ணி விட்டுருக்குறேன். பருப்பு சாப்பாட்டுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கிளறிக்கலாம். வணங்கிருச்சு. ஜீரக மிளகா போட்டுக்கலாம். வரமிளகா போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி அறியாத விட்டாங்க. கொட்டுன்னு கொட்டி வணக்கலாம். சிக்கன் என்ன பண்ணுது? சிக்கன் கொதின்னு கொதிச்சுட்டு இருக்குது. மசாலாவில் புளிச்சு அப்படி பொல்லான்னு பாருங்கள் எப்படி வந்துருக்குது. கொஞ்சம் கிரேவி ஆகணும். பருப்பு சாப்பாடுக்கு நம்ம கிரேவி மாதிரி தான் சாப்பிட்றோம். அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் வறுத்துப்போம். டேஸ்ட் பார்க்கலாமா? டேஸ்ட் நல்லா இருக்கு. வெந்துருக்குதா? இந்த ஆத்தங்கரையில் நின்றுட்டு சமைக்கிறதும் டேஸ்ட் பார்க்குறதும் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுங்களா? அப்படியே இருக்குது. அப்படியே ஏன் ஆத்தங்கரைக்கு வந்துட்டோம்? நடந்துருச்சு. அதனால தப்பிச்ச முளைச்சோன்னு இங்கே வந்து ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் அரிசி பருப்பு ஒரு கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கு. பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. உப்பு போட்டுக்கலாம். கலரிக்கலாம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஆலமரத்தில் பெரிய தேன் கூடு இருந்தது. அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு லொக்கேஷன் மாற்றிட்டோம். ஓகே. அந்த இது பட்டினா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகல, சூடு பட்டினா. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடுவோம். அதனால் அதுக்கு டிஸ்டர்ப் வேண்டாம், நமக்கு வேணான்னு டிஸ்டர்பாக போயிடும். என்ன ஆத்தங்கரைக்கு வந்துட்டோம். எப்படி இருக்குது எங்களுக்கு பின்னாடி வியூ? ஆத்து இருக்கு பாருங்க. ஆத்து இல்லை, காவேரி ஆறு. காவேரி ஆறு இல்லை, நாங்கள் சமைக்க வந்தோம். எங்கள் ஊர் ஆறு. சாம்பார் போட்டுக்கலாம். மலைச்சாரல் மாதிரி தூவிக்கலாம். அப்படியே கிளறிக்கலாம். இங்கே பாருங்க, அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கு. பேசி சரிதா செஞ்சு ஒரு கட்டிடுறேன் இன்னைக்கு ஆத்தங்கரையில் உட்காந்து. ஓகே, டன். பருப்பு போட்டுக்கலாம். நாங்கள் 4 குடும்பத்தில் சாப்பாடு செய்யறதுக்காக இவ்வளோ பருப்பு போட்டோம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. பருப்பு வெந்துருச்சு. அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கலாம்.
எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை போட்டுக்கலாம், கிராம்பு, வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கறி மசாலா பொடியும் கரம் மசாலா தூளும் போட்டுக்கலாம். காற்றுக்கு மசாலா எல்லாம் பறக்குது. ஆமாம் ஆமாம். கருவேப்பிலை போட மறந்துட்டேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தலைப்புலன்னு செமையாக கொதிக்குது. பாதி வேக்காடு வெந்துருச்சு. இந்த தண்ணி சுண்ணோன்னே இறக்கிக்கலாம், கிளறிக்கலாம். சொல்லாமல் இருப்பாளா ஜெசி? இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, சுண்டுட்டோம். சாப்பாடு தண்ணி எனக்கு கரெக்டாகிருச்சு. தண்ணி கொஞ்சம் வற்றணும். ஆமாம், அதான் நீ எரிக்காத அப்படியே பொடிஞ்சா சரி போயிடுச்சு. ஒன்று வாயில் போட்டு போயிரு சாப்பாடு. கொஞ்சம் தண்ணி எல்லாம் வச்சு நல்லா கிரேவி பதமாக வந்துருச்சு. நம்ம இன்னி முட்டையை போட்டுக்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. முட்டை கிரேவி ரெடி. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நெய் ஊற்றி இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு இறக்கிக்கலாம். கலர்ட்டா கலர். சிக்கன் கிரேவியில் ஃபைனலாக பெப்பர் தூள் போட்டு டச்சப் பண்ணிக்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிக்கலாம். ஃபைனல் டச்சப் செமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்படி பழப்பழான்னு கொலான்னு பருப்பு சாப்பாடு, சிக்கன் கிரேவி, கிரேவி. ஐயோ முட்டை 2 போகுதே. நான் நடுவாது. அப்படியே நல்லா குழஞ்சி வெந்து போன பருப்பு எங்கன்னே தெரியல. சாப்பாட்டில் உன் சாப்பாட்டில் பருப்பு எங்கேயா தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. ஒரு சிக்கன் பீஸ் இப்படி எடுத்து வந்துருக்கணும். அந்த சரிப்பு சாப்பாட்டில் அப்படியே வச்சு சாப்பிட்டா இப்போ நெய் ஊற்றி கொலான்னு கிரேவி இல்லாத சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பருப்பு சாப்பாடு. இயற்கையா அப்படியே இந்த குருவி கிளிங்களோட சத்தம், இயற்கை காற்று, ஒரு வண்டி போகுது, வண்டி சத்தம், போட எங்க சத்தம், தெங்கு மரம், அது தென்னை மரம். இந்த நெய் வாசத்துக்கு நல்லா இருக்குல்ல. ஒரு மாதிரி இருக்கிற வாழைக்காட்டுக்கு போயிருந்தோம். இவ்வளோ பெரிய தேன் குளவி கூடு அங்கே வாழை மரத்துக்கடியில் இருந்தது. சரி, அதை தொந்தரவு பண்ணோம்னா நம்மளை தொந்தரவு பண்ணிடும்ட்டு ஒரே ஓட்டமாக ஓடியான்ட்டோம் தெரிச்சு. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். வாய்க்கால் கரைக்கு தான் சமைக்கலான்னு இன்னைக்கு போனோம். அங்கே அடுப்பு பற்ற வச்சோம். புகை கிளம்புச்சாலே அங்கேருந்து தென்னை மரத்தில் ஆலமரத்துலேருந்து தேன் கூடு இருந்தது. எங்களை கிளப்பி விட்டுருச்சு. அங்கே எடுத்து ஓட்டம் இங்கே ஆத்தங்கரையில் தான் வந்து நின்னோம். நாங்கள் சாப்பிட்றது 6:30 மணி ஆக போகுது. 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தேன் நாங்கள் பயணம். புது அனுபவங்க இது. சட்டி பானையை தூக்கிட்டு வரதுக்குள்ளார இன்னைக்கு எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. வாழைக்காட்டுக்குள்ளே போய் 1 மணி நேரம் உட்காந்து அதுக்கப்புறம் சட்டி பானையை பொறுக்கிட்டு ஒடியாரத்துக்குள்ளார நாங்கள் பட்ட பாடு இவ்வளோன்னு இல்லை. 10 குழவி வந்தது, அவ்வளோதான். சரி, இனிமேல் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஒரே ஓட்டம் ஓடியான்ட்டோம். இந்த இயற்கையோட ஓட்டத்தில் புல்லு கூட முளைக்காது. ஓட்டணும் நாங்கள் துரத்துனதுனால தான் நாங்கள் இங்கே வந்து ஆத்தங்கரைக்கு. ஆனால் ஏரியா சூப்பருங்க, சூப்பர் ஏரியா. அப்படியே இருந்தாலும் நாங்கள் இந்த ஏரியாவில் போய் ஒரு நாள் சமைப்பேன். அப்போ நாங்கள் சொல்கிறேன் அது எந்த ஏரியான்னு. இந்த ஏரியா இனிமேல் செக் பண்ணிட்டு தான் நாங்கள் அந்த பக்கமே போவோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆத்தங்கரையோரமாக வந்து சமைச்சு சாப்பிட்றோம். புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. நாங்கள் யூடியூப் வந்ததுனால தான் இது மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடச்சிச்சு. ஜாலியாக இருக்கிறோம். ஜாலி, செம ஜாலி. இன்னைக்கு மாதிரி ஜாலி. வாழைக்காட்டில் இருந்த 1 மணி நேரம் தான் இருக்கிறதுலே பயங்கர ஜாலி.
சிரிக்கிறதா கரையிறதா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எல்லாம் ஏன் அப்படியே வெந்து போச்சு. இந்த இலையோட சேர்த்து இந்த சாப்பாடை சாப்பிடும்போது இலையோட வாசனமும் சேர்ந்து அந்த நெய்யோட வாசனை, சாம்பார் தூள். நீங்கள் யாரெல்லாம் வந்து பருப்பு சாப்பாட்டுக்கு இது மாதிரி சைடிஷ் சிக்கன் கிரேவி முட்டையெல்லாம் வச்சு சாப்பிடுவீங்க கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டாயிங்க நாமத்துங்க. தேங்க்யூ.